ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேசி ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம பாதாம் மில்க் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 4 கப், பாதாம் 1/4 கப், குங்குமப்பூ 17 எடுத்திருக்கேன், சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். பால் 3/4 கப் எடுத்து அதை நான் கொதிக்க வைக்க போகிறேன். 2 மணி நேரம் பாதாமை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்போ தான் பாதாமோட தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாதாம் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாதாம் தோல் எடுத்துடலாம். இப்போ நம்ம பாதாம் அரைச்சிடலாம். நான் 1/4 கப் பால் முதல்ல ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். இப்போ ஓரளவு அரைஞ்சிருக்கு. திருப்பி நான் 1/4 கப் ஊற்றி அரைச்சிக்கிறேன். மொத்தமாக நான் 1/2 கப் யூஸ் பண்ணுறேன் பாதாம் அரைக்கிறதுக்காக. இது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திப்பி திப்பியாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கால் கப் பால் எடுத்து அதில் இந்த குங்குமப்பூ போட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இந்த பாலை. நம்ம 3/4 கப் ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் மிக்ஸ் பண்ணுறேன். நிறைய போட்டால் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நான். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். இப்போ சர்க்கரை ஏலக்காயெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்ட விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாதாம் பால் ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா சூடாகவும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் தேசி ஹோம் மேக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.